கெரோட்டிட் ஸ்டெனோசிஸ் அப்படின்ற பிரச்சனை அப்படின்ற கண்டிஷன் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவதை 100% நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். இதுவரை பண்ணிகிட்டு இருந்தால் கூட நீங்கள் இனி பண்ணுவதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆய்வு அறிக்கை இதை உலக மருத்துவர்கள் அத்தனை பேரும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்ற ஜேர்னலில் இது அப்ரூவ் பண்ணப்பட்டு அறிக்கையாக வெளியாகிருக்கு. இந்த ஆய்வை நடத்துனது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர் ரிசர்ச்சர்ஸ் ஐஐடி கரக்பூர், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, கரக்பூரில் இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் இதை கண்டுபிடிச்சி இது மருத்துவர்களால் அறிவியலாளர்களால் அப்ரூவ் பண்ணப்பட்டு இதே ஃபிசிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸில் வெளியாகிருக்கு. அதை பற்றினது தான் இந்த வீடியோ. இந்த கெரோட்டிட் ஸ்டெனோசிஸ் அப்படின்னா என்னங்க? இப்போ ரத்த நாளங்கள் மூலமாக தான் ரத்தம் உடலினுடைய அத்தனை பாகத்துக்கும் பம்ப் பண்ணி கொண்டு போகப்படுது இல்லையா. அது முக்கியமானது நம்மளுடைய ஹார்ட்டுக்கு போகக்கூடிய அந்த ரத்த நாளத்தில் அடைப்பு ஏற்பட்டால் அதன் மூலமாக ஹை பிபி, அதன் மூலமாக மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரியான விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஓரளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுவதன் மூலமாக டாக்டர்கள் அட்வைஸ் பண்ணுறாங்க. அதன் மூலமாக அந்த அடைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்ப நிலையில் இருக்கிறத சரி பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஆனால் இப்போ மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பு பாதை, இந்த இரத்த நாள பாதை அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அது 2 வழியாக, இந்த தொண்டைக்கு வலது பக்கம் இடது பக்கம்னு 2 பக்கம் வழியாக இது மூளையோட போய் அட்டாச் ஆகுது. இதுக்கு பேர் தான் கெரோட்டிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கெரோட்டிட் நர்வ்ஸ் இருக்கு இல்லையா, மூளைக்கு ரத்தத்தை கொண்டு செல்வது, இந்த கெரோட்டிட் நர்வ்ஸ் தான் நம்மளுடைய மூளைக்கு, ஸ்கேல்புக்கு, ஃபேஷியல் டிஷ்யூஸ்க்கு எல்லாமே பிளட்டை எடுத்துகிட்டு போகக்கூடியது. இப்போ நம்ம ஃபேட்டு, கொலஸ்ட்ரால், இந்த மாதிரியான நிறைய கெட்ட விஷயங்கள் போய் அந்த ரத்த நாளத்தினோட சவரில் படிஞ்சு 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 நாளடைவில் அது பிளேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக அது மாறுது. அது அவ்வளோ சீக்கிரம் அதை சுரண்டி எடுத்து அது கிளியர் பண்ண முடியாது. அது ஒட்டி 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 அது அப்படியே திக்காக போய் அது பிளேக் அப்படின்றது. அது பிளேக் டெவலப் ஆக ரத்தம் போகக்கூடிய பாதை குறுகிக்கிட்டே போகும். ஏன்னா இந்த பிளேக் ஜாஸ்தியாக ரத்த ஓட்டத்தினோட பாதை குறுகிக்கிட்டே வரும். அப்படி குறுகிக்கிட்டே வருது, அந்த நேரோயிங் அப்படின்றாங்க இல்லையா, அந்த குறுகல் அப்படிக்கு தான் ஸ்டெனோசிஸ் அப்படின்றாங்க. இது கெரோட்டிட் நர்வ்ஸில் வரனால கெரோட்டிட் ஸ்டெனோசிஸ் அப்படின்றாங்க. இது இல்லாதவர்கள் இல்லை, இது ஒரு 30% இருப்பவர்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் எக்ஸசைஸ் மைல்டாக நீங்கள் பண்ணும்போது இந்த கெரோட்டிட் நர்வ் வால்ஸ் இருக்கு இல்லையா, ஆர்டரி, இந்த ரத்த நாளங்கள், கெரோட்டிட்னுடைய ரத்த நாளங்களுடைய அந்த வால்ஸில் ஒரு ப்ரெஷர் ஒன்று உண்டாகி அந்த ப்ரெஷர் இந்த பிளேக் உருவாவதை தடுக்கிறது. அப்போ அதில் ஃபேட்டு போயோ கொலஸ்ட்ரால் போயோ தங்கி அது ஒரு லேயர் மாதிரி உருவாகாமல் ஒரு ட்ராக் ஃபோர்ஸ் ஒன்று அந்த இடத்துல உருவாகிறதுனால நீங்கள் இந்த மாதிரி கெரோட்டிட் ஸ்டெனோசிஸ் இல்லாதவர்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணுவது பிளேக் உருவாவதையே தடுக்கிறதுனால இதை பண்ணலாம். ஆனால் ஆச்சரியப்படக்கூடிய இந்த இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே எக்ஸசைஸு இந்த கெரோட்டிட் ஸ்டெனோசிஸ் உள்ளவர்கள் இந்த அடைப்பு 50%க்கு மேலே போயிருந்ததுன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிளேக் அப்படின்றக்கூடிய அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை ரப்சர் பண்ணி, அது ரப்சர் ஆகிறதன் மூலமாக அதுலேருந்து பிரிஞ்சு வரக்கூடிய அந்த பிளேக் நேராக பிரெயின் செல்ஸுக்கு போய் ரீச் ஆகிறதுனால அதன் மூலமாக ஐசிமிக் ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு உருவாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு ஐசிமிக் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அப்போ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ நீங்கள் ஹெவியான எக்ஸசைஸோ நீங்கள் பண்ணக்கூடாது. அப்போ இந்த ஸ்டெனோசிஸ் அதில் உள்ள அந்த பிளேக்கை ரப்சர் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம பண்ணாதிருப்பது ஸ்ட்ரோக்லேருந்து நம்ம காப்பாற்றி கொள்ளலாம். அப்போ அந்த கெரோட்டிட் ஸ்டெனோசிஸ் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடியே நம்ம ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணுவது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுவது, உட்காந்த இடத்துலேருந்தே வேலை செய்வதை தவிர்த்து ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் இவ்வளோ நேரமாவது இவ்வளோ தூரம் நடக்கணும், இவ்வளோ வேலை செய்யணும், இவ்வளோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும், இவ்வளோ எனர்ஜியை நம்ம செலவு பண்ணணும், கொஞ்சம் வேர்வை வர அளவுக்கு வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த கெரோட்டிட் ஸ்டெனோசிஸ்லேருந்து நம்மளை தப்பித்து கொள்ள முடியும். ஏன்னா அது வந்ததுன்னா ஸ்ட்ரோக்குன்ற ஒரு விஷயம் நிறைய விஷயங்களை நமக்கு நப்னஸ், ஒரு சைடு ஃபுல்லாகவே நப்னஸ் ஆகுறது,
நம்மளுடைய விஷன் கண் பார்வையே போயிடும் அப்படின்னு ஏகப்பட்ட கோமா நிலைமைக்கு கூட நிறைய பேர் போயிடுறாங்க. இது மாதிரி நிறைய ஆபத்தான விஷயங்கள் அது செய்யக்கூடியதுனால அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கெரோட்டிட் ஸ்டெனாசிஸ் உள்ளவங்க எக்ஸசைஸ் பண்ணுவதை நீங்கள் தவிர்க்கணும். இப்படி நம்ம இந்த ஆய்வறிக்கை சொல்லுவதன் மூலமாகவே இன்னொன்று சொல்கிறாங்க. என்னன்னா, இந்த ரிசர்ச் ஒரு கம்ப்யூட்டர் மாடலை அடிப்படையாக வச்சு தயாரிக்கப்பட்டது. கம்ப்யூட்டரில் இது கொடுக்கப்பட்டது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நார்மல் ஹார்ட் பீட், எவ்வளோ ஹார்ட் பீட் இருக்கணுமோ அதனோட நார்மல், அப்புறம் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக மைல்டு, அப்புறம் அதை விட ரொம்ப ஜாஸ்தியாக இப்படி கொடுத்துட்டு இந்த மூளைக்கு செல்லக்கூடிய இந்த ரத்த நாளங்களோட பிஹேவியரை ஏற்கனவே உள்ள டேட்டாஸ், ஃபைல் டேட்டாஸை வச்சு கம்பேர் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது இந்த கம்ப்யூட்டர் மாடல் ஆச்சரியகரமான விஷயத்தில் இந்த கெரோட்டிட் ஸ்டெனாசிஸ் இல்லாதவர்களுக்கும் மைல்டாக இருக்கிறவங்களுக்கும் பாசிட்டிவான எஃபெக்டை கொடுக்கும்போது, அபாயகரமான லெவலில் கெரோட்டிட் ஸ்டெனாசிஸ் இருக்கிறவங்களுக்கு அது ஸ்ட்ரோக் வர வைப்பதற்கான பர்சன்டேஜை அது ஜாஸ்தி கொடுப்பதாக இந்த ஆய்வு கொடுக்குறது. ஸ்டில் இட் இஸ் அ கம்ப்யூட்டர் மாடலிங் தான் இது. அதனால் இது ஃபிசிக்கலாக நம்ம மூளை செயல்படுற விதத்தில் சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. முன்னாடியும் பின்னாடியும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு இந்த இரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா, இது அத்தனையும் கனெக்ட் பண்ணுற அந்த விஷயத்துக்கு பேர் சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ் அப்படின்னாங்க. இது மூளையோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு பெக்யூலியரான வேலை, அதுக்கே உண்டான பாணியில் அது வேலை செய்து அதை இந்த கம்ப்யூட்டர் மாடலிங்குள்ளே 100% ஃபிக்ஸ் பண்ண முடியலன்றனால இதனோட எஃபெக்ட் ஹியூமன் இதுக்குள்ளே எவ்வளோ தூரம் இது உண்மையாகி வருது அப்படின்றத பற்றி ஸ்டில் ரிசர்ச் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு இதுக்கான காரணங்கள் இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்போம். டாக்டர்களோட அட்வைஸோடு நம்ம நடந்துக்குவோம். கெரோட்டிட் ஸ்டெனோசிஸ்ன்ற கண்டிஷனுக்கு நாம் போகாமல் இருப்பதற்காக ஆரோக்கிய உணவுகளையும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் நல்ல உறக்கத்தையும், அதுதான் மிக மிக முக்கியம், 8 hour அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப், அதையும் வெயிலில் அதிக நேரம் நிற்கக்கூடிய இன்ஃப்ராரெட் ரேஸை பகலில் உறிஞ்சக்கூடிய விதமாக இருப்பது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாலே இதை அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜேஜ். நன்றி.